அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகத்தில் எதையெல்லாம் நல்லவைகளாக நாம் பார்க்கிறோமோ, சிறந்தவைகளாக நினைக்கிறோமோ அவற்றை நமக்கு ஹலாலாக்கி வைத்திருக்கிறான். இந்த உலகமும் மக்களும் எதையெல்லாம் அருவருப்பானவைகள், தவறானவைகள் என்று யோசிக்கின்றோமோ அவைகளை ஹராமாக்கி வைத்திருக்கிறான். யுஹில்லு லக்குமு தய்யிபாத், உங்களுக்கு நல்ல காரியங்கள் அத்தனையும் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், கெட்டவைகள் அத்தனையும் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக எது கூடும் எது கூடாது என்றெல்லாம் நாம் பேசுகிற போது இயல்பாக மனித பண்பு எதெல்லாம் சரின்னு பார்க்குது, எதையெல்லாம் தவறுன்னு பார்க்குதுன்னு யோசிக்கணும். ஒரு நாட்டில் விபச்சாரம் கொடி கட்டி பறக்கிறது. விபச்சாரத்தை எல்லா மனித மனங்களும் ஏற்றுக்கொள்கிறதானா? ஏற்றுக்கொள்ளாது. அப்போ அது ஹராம்னு புரிஞ்சுக்கலாம். மது, போதை வஸ்துக்கள் இவைகள் நாட்டிலே பரவி கொண்டிருக்கிறது. ரொம்ப பேர் செய்கிறாங்க. இருந்தாலும் அது எப்படிப்பட்டதுன்னு உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் சொல்லிடுவீங்க, இது அருவருப்பான காரியம், நிறுத்தப்பட வேண்டும், மது இல்லாத தேசம் உருவாக வேண்டும், குடியை கெடுக்கும், இப்படிலாம் பேசுகிறாங்க இல்லையா? அந்த சிந்தனையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம் மக்கள் இதை வெறுக்கிறார்கள். அப்போ வெறுக்கிற ஒன்று அது இஸ்லாத்திலும் ஹராம் தான். அதில் மனிதர்களுக்கு நன்மை இருக்காது. அல்லாஹ் ஒன்றை தடை செஞ்சிட்டான்னா அதில் நன்மை இருக்காது. அல்லாஹ் தடுத்தவைகளில் உங்களுக்கு மருத்துவம் கூட கிடையாது என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மருந்துக்காண்டி பயன்படுத்தலாமா? இல்லை. அல்லாஹ் ஒன்றை தடுத்திருந்தால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அர்த்தம். இங்கே நாம் கவனிக்க வேண்டும், எத்தனையோ குற்றங்கள் இருக்கின்றன. இன்றைய இளைய சமூகத்தில் பல்வேறு மாற்றங்கள், பல விஷயங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். குடிக்கு அடிமையாக இருக்கிறார்கள், போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், பாலியல் சார்ந்த அந்த உறவுகளில் தவறான நடத்தை போங்கு ஏற்பட்டிருக்கிறது. சினிமாக்களுக்கு பின்னாலே அவர்கள் தெரிகிறார்கள், மொபைல் அடிமைகளாக இருக்கிறார்கள் என்னெல்லாம் பல குற்றச்சாட்டுக்கள். அதில் 2 விஷயங்கள் பிரதானமாக இன்றைக்கு பரவி இருக்கிறது. 99% பரவி இருக்கிறது. ஒன்று, இந்த செல்ஃபோன் மோகம். செல்ஃபோனை விட்டு பிரிக்க முடியல. கொஞ்ச நேரம் வாங்கி வச்சா இந்த வாலிபரிடத்தில் மனநிலை பாதித்து விடும் போல். இன்றைக்கி மட்டும் ஒரு 2 மணி நேரம் செல்லன்ட்ட கொடுத்துருப்பா, எனக்கு வேண்டாம் அப்படின்னா அந்த பையனால் முடியாது. அந்த அளவிற்கு செல்ஃபோன் மோகம். இன்னும் 2வது ஒரு பெரிய ஒரு தவறு பரவி வருகிற போதை கலாச்சாரம். போதை கலாச்சாரம்னு சொன்ன உடனே என்னமோ ஒரு 80, 70, 65, 50 இது போல் வயசில் உள்ள பெரியவங்க எதை செய்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கி போதை கலாச்சாரம் 13 வயசுக்குள்ள அதை சாப்பிட ஆரம்பித்திருக்கிறார். படிக்கிறது 7வது 8வது உள்ளே வந்திருக்கிறது. தொடர்ந்து இஸ்லாமிய சமூகத்தின் மீது ஒரு தாக்கமாக இன்றைக்கு அது முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. கல்லூரிகளின் வாசல்களிலே இன்றைக்கி கஞ்சா விற்கப்படுகிறது என்பது எவ்வளோ பெரிய விஷயம். நாட்டுக்கு தெரியாமல் இருக்கிறதா? சமீபத்தில் கஞ்சாவுடைய இந்த ஹெராயின் போன்ற ஒரு போதை வஸ்து டன் கணக்கில் பிடிக்கப்படுது. டன் கணக்கில். ஒரு டன் என்பது எவ்வளோ பெரிய விஷயம். சாதாரண பொருள் அல்ல, அதுவே ஒரு பவுடரில் டன்னுனா அது எவ்வளோ பேருக்கு போகும்? பிடிபட்டது மட்டும்தான் இவ்வளவு. இவைகளெல்லாம் எங்கே போகிறது? காலேஜினுடைய வாசல்களுக்கும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்களின் வாசல்களுக்கும் போய் இது விற்பனைக்கு போகிறதுன்னு அதை பிடிப்பவர்களே சொல்லுகிறார்கள் என்றால் இந்த நாட்டின் இளைய சமூகத்தினுடைய சூழ்நிலை என்ன? அடர்த்தியாக வாழ்கிற முஸ்லீம்கள் நிறைந்த ஊர்களிலே இந்த விற்பனை அதிகமாக இருக்குதான். இப்போ சமீபத்தில் வரக்கூடிய தகவல்கள், நீங்கள் இது ஃபஸ்ட்டு கட்டத்தில் இல்லை, சிவியர் கட்டத்தில் இருக்குது. புத்துநோய் முத்திருச்சுங்க, இனி பேஷண்ட்டு டெத்து தான், என்ன எத்தனை நாளுன்னு தெரியல, நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருக்கிறதே கஷ்டம்தான், கூட்டிகிட்டு போயிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த நிலைமைக்கு தமிழகத்தினுடைய இளைஞர்களின் சூழ்நிலை வந்திருக்கிறது. அது நெட்வொர்க்கெல்லாம் ரொம்ப பலப்பட்டு இருக்கிறது. எப்படியும் உள்ளே கொண்டு சேர்த்து விட முடியும்.
ஒரு ஸ்கூலுடைய மதில் சுவருக்கு பின்னால் இருந்து ஒரு பொட்டலம் சரியாக இன்டர்வல் சமயத்தில் உள்ளே வீசப்படுகிறதா. ஒரு மரத்துக்கு கீழே இருந்து அந்த வாலிபர்கள் அதை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அது வந்தவுடனே அந்த கூட்டம் கும்முன்னு வந்து கூடி அவரவர்கள் தங்களுக்கான அந்த பங்குகளை எடுத்து கொண்டு போகிறார்கள். அது அந்த பெண் யார், எங்கிருந்து வருகிறார், இவரை அனுப்பி வைத்த இடம் எது என்றெல்லாம் அதனுடைய வேரை தேடி போகிற போது அதிர்ச்சிகரமான தகவல். இஸ்லாத்துக்கு, இஸ்லாமியர்களுக்கு நாடு முழுக்க எதிராக இருக்கிற ஒரு இயக்கத்தின் பின்னணி கொண்ட ஒரு குரூப் தான் கரெக்டாக வந்து அந்த முஸ்லீம்கள் படிக்கின்ற அதிகமான ஸ்கூலில் இந்த வாலிபர்களுக்கு இதை தருகிறார்கள் என்ற செய்தி வருகிற போது இளைய சமூகத்தை பலகீனமான சமுதாயமாக மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். இது மாதிரி அடிமையாயிட்டா அது அந்த பையனுடைய எதிர்காலம் ரொம்ப கஷ்டம். அவன் தன்னுடைய வாழ்வின் முன்னேற்றத்தை நோக்கி எந்த சிந்தனையும் அந்த பையனுடைய உள்ளத்தில் இருக்க போகிறதல்ல. அது கிடைக்கலன்னா அந்த வயசு ரொம்ப கம்மி, கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குதான். அது எப்படியும் அதை கிடைத்தால் மட்டுமே அவன் நிம்மதியாக இருக்க முடியும் என்ற சூழலுக்குள்ளே வந்துவிட்ட பிறகு நாம் கவனிக்க வேண்டும், இஸ்லாமிய வாலிபர்களின் அடையாளம் என்னவாக இருந்தது. பல நாடுகளை வெற்றி கொண்டப்பட்ட போது இது எப்படிப்பா ஒரு சின்ன குரூப் வந்து இவ்வளவு பெரிய பாரசீக நாட்டை, பாரசீக வளைகுடாவை வெற்றி கொண்டு விட்டார்கள். அசைக்கவே முடியாத இராணுவம் என்று சொல்லப்பட்ட இந்த நாட்டை அவர்கள் எப்படி வெற்றி கொண்டார்கள், எப்படி கைபர் கோட்டைகளெல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டது, ஆச்சரியமாக இருக்குதே அப்படின்னு சொன்னப்போ அவங்க எல்லாம் சொன்னாங்க, ஒஹம் கௌமுன் இல்லை இஷ்ரபூடல் ஹம்ர். அவங்க ஒரு கூட்டம், அவங்க வந்து சாராயம்லாம் கொடுக்க மாட்டாங்க, அப்படியே அடுக்கிக்கொண்டே போகிறார்கள், எந்த தவறும் செய்யாதவர்கள் இவர்கள். என்ஜிலுமின சமா, வானத்திலேருந்து கீழே வந்து உள்ள மழை பெய்கிற மாதிரி கீழே பொழிந்தவர்களா, அல்லது யும்பித்து ஃபில் அருளி, பூமியிலேருந்து முளைச்சி வந்தவங்களா? இவர்கள் யார் இந்த சமூகம்? வயசு எல்லாருக்கும் 20லேருந்து 30க்குள்ள இஸ்லாமிய படை நாடுகளாக போய் நின்றபோது எவ்வளவு பெரிய இராணுவம் வெற்றி கொள்ளப்பட முடியவில்லை. அந்த அளவிற்கு இஸ்லாமிய பாரம்பரியத்தை கொண்ட இன்றைய இளைஞர்களின் நிலைமை போதைகளுக்கு பின்னால் போகுமென்றால், பெண்களுக்கு பின்னால் போகுமென்றால், ஆபாச படங்களுக்கு பின்னாலே இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இளைய சமூகத்தை மீட்டெடுக்கின்ற மிக முக்கியமான பணி இன்றைக்கு நமக்கு முன்னாலே இருந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் எங்கேயோ அதில் செய்திகள் தானே, அது நம்ம செய்தியாக கேட்டுட்டு போயிடுவோம் என்பது பார்க்கிற ஒன்று இருக்கிறது. நாம் வாழ்கிற, நம்மை சுற்றி இருக்கின்ற நம் ஊரின் நிலைமைகள் எப்படி இருக்கிறது, என்ன செய்திகள் வந்திருக்கின்றன, அது போன்ற காட்சிகள் கேள்வியில் படுகிற போது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று நாம் வேகமாக முடிவுகளை எடுக்கிற போது தான் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வாலிபர்களை இணைத்து அவர்களுக்குன்னு ஒரு மீட்டிங் போடணும். வாலிபர்களெல்லாம் இணைச்சி மதுவின் தீமை குறித்து பேசணும். இதுபோல் உண்மையிலே அடிக்ட் ஆகிவிட்டவர்கள் கணக்கெடுக்கப்பட்டு பப்ளிக் இல்லாமல் அவர்களுக்கு கவுன்சிலிங் தரப்பட வேண்டும். மாற்று என்ன செய்யலாம் என்பதையெல்லாம் யோசித்தால் மட்டும்தான் சில நோய்களுக்கான மருத்துவத்தை முழுமையாய் செய்ய முடியும் என்பதை நாம் மனதில் ஏற்றுக்கொண்டு இதுபோல சமூகத்தினுடைய சூழ்நிலைகள் மாறாமல் இருப்பதற்கு நம்மாலான முயற்சிகளை நாம் முன்னெடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானா. சுப்ஹானல்லாஹ்.